இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 137 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஜனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா மியூசிக் போடுவீங்களாமே, நல்லா பாட்டெலாம் பாடுவீங்களாமே, நாங்கள் உங்கள் பாட்டை கேட்க விரும்புகிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் எப்படி பாடுவோம்? ஏன்னா கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடல்கள் எல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த மகிமையான செய்கைகளை எல்லாம் விவரிக்கிறதா இருக்கும். இப்போ அதை சத்துருக்களுக்கு முன்னாடி எப்படி பாட முடியும்? சிறையிருப்பில் இருந்துட்டு எப்படி பாட முடியும்? அதுதான் அவர்களுடைய வருத்தமாக அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தும். அப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? கர்த்தர் கிருபையாக கொடுத்த நல்ல நாட்களில் தேசத்தில் ஒழுங்காக பாடி ஆராதிச்சு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் பலிகளெல்லாம் செலுத்தி ஆண்டுடைய வழியில் நடந்திருந்தா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தா, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசினார அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தா இப்படி ஒரு சிறையிருப்பு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அது மாத்திரமல்ல, இப்படி அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை நான் எப்படி பாட முடியும்னு சொல்லி அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபையாக கர்த்தர் நமக்கு தந்த நாட்கள், சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள். அப்போ ஆலயத்துக்கு போகிறதுக்கும் ஆராதனை செய்கிறதுக்கும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்றிருக்கும் போது அதை நம்ம சரியாக செய்யலைன்னா, ஆராதனை செய்யணும்னு நினச்சா கூட, ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு விரும்பினா கூட, ஆலயத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால ஆராதனை நாளில் படுத்து தூங்கினேன், அல்லது ஆராதனை நாளில் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன், அதனால ஆராதனை நாளில் இப்போதான் விளையாடுறதுக்கு போனேன், ஆராதனை நாளில் டூருக்கு போனேன், ஆராதனை நாளில் எனக்கு பிரியமானதை செய்வதற்கு நேரம் ஒதுக்கினேன். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆலயத்திற்கு செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடல்களை பாடுவதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை தந்திருக்கும் போது பாடி மகிமைப்படுத்துவோம். அது நமக்கு எதிர்காலத்தில் வர இருக்கிற தீமைகளுக்கு விலக்கி, சிறையிருப்புகளுக்கு விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி, அழிவுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். பரலோக தேவனே, எங்களுக்கு இப்போ நீங்கள் தந்திருக்க இந்த நல்ல வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி உங்களை பாட ஆராதிக்க, ஆலயத்திலிருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.